இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது ஈரான அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. சோ இது ரொம்ப முக்கியமான விஷயம். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கூட நாங்க தாக்குதல் ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அபிஷியலா சொல்லியிருக்காரு. இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் நாட்டோட முக்கியமான இடங்களை தாக்குதல் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க பாக்குற இடங்கள் எல்லாம் தாக்கியிருக்காங்க. அவங்க தாக்குதல் நடத்துற எல்லா இடங்களுமே ரொம்ப முக்கியமான இடங்கள். சொல்ல போனா ஈரான் நாட்டோட ரகசிய அலுவலகங்கள், ராணுவம் தங்கியிருந்த இடத்தெல்லாமே இந்த மாதிரி நிறைய முக்கியமான இடங்களை தாக்கியிருக்காங்க. ஈரானோட முக்கியமான தலைநகரம் தெஹ்ரான்ல ஒரு பதட்டமான சூழலை ஏற்பட்டிருக்கு. ஈரானோட ஒரு மிகப்பெரிய தலைவரான கமேனியா அங்கிருந்து பத்திரமான இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. சமீபத்துல நரேந்திர மோடி இஸ்ரேல் போயிருந்தாரு. நரேந்திர மோடி அங்க இருந்தப்ப கூட இஸ்ரேல் ரொம்ப ரகசியமா அவருக்கு தெரியாம இந்த திட்டங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இதை யாருக்குமே தெரியாம ரொம்ப ரகசியமா வச்சிருந்தாங்க. மோடி அந்த இடத்துக்கு போனப்போ, ஈரானுக்கு போனப்போ அவர் போயிட்டு இருந்த பயணத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. அதுதான் ட்ரெண்டிங்கா இருந்துச்சு. சோ அந்த கேப்ல இவங்க உள்ளுக்குள்ள யாருக்கும் தெரியாம இந்த பிளான பண்ணிருக்காங்க. அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரானை தாக்குறதுக்கான காரணம் என்ன? சோ அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரானை தாக்குறதுக்கான முக்கியமான காரணம் ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிக்குதுன்னு. சோ ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்கிறது இஸ்ரேலுக்கு ஆபத்தா பார்க்கப்படுது. ஆனா அமெரிக்கா ஈரான் அணு ஆயுதம் வச்சிருக்கிறது உலகத்துக்கே ஆபத்தா பாக்குது அமெரிக்கா. இது இல்லாம மத்த காரணங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரேல் ஈரானை அழிக்கிறோம்னு பழங்காலமா திட்டமிட்டு வருது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் கிட்டத்தட்ட பல வருஷ பகை 1979 இருந்தே இருக்கு. இந்த தாக்குதலுக்கு அமெரிக்காவும் சரி ஈரானும் சரி ரெண்டு பேருமே இந்த தாக்குதலுக்கான பெயர் வச்சிருக்காங்க. சோ இந்த தாக்குதலுக்கு அமெரிக்கா ஆபரேஷன் எபிக் ஃபியூரினும், இஸ்ரேல் அதுக்கு ரோரிங் லயன்னு பேர் வச்சிருக்காங்க. ஈரான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக தாக்குதலை ஆரம்பிச்சிருக்கு. அதுவும் குறிப்பா மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அமெரிக்க முகாம்களை, குறிப்பா பஹ்ரைன், கத்தார், UAE இந்த நாடுகளுக்கு மேல மிசைல் நடத்திக்க சொல்லப்படுது. இந்த நாடுகள்ல எல்லாம் அமெரிக்க ராணுவ முகாம்கள் இருந்திருக்கு. இந்த தாக்குதல் காரணமா அந்த இடங்கள்ல போகக்கூடிய விமானங்கள் எல்லாத்தையுமே நிறுத்தி வச்சிருக்காங்க. சோ இப்போ இந்த மூமெண்ட்ல அந்த இடம் ஃபுல்லா ஒரு முழு பதட்டமான நிலையில இருக்கு. இதுக்கப்புறம் இதுல வரக்கூடிய அடுத்த அப்டேட்ஸ் அடுத்த வீடியோல பார்க்கலாம்.